இது வந்து தேங்குழல் மாவுங்க. இது வந்து ஆல்ரெடி நான் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்பெஷல் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் பச்சரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஃபேனில் காய வச்சு எடுத்தது நல்லா காய வச்சிடணும். அது கூட 5:1 5 அளவு கப்போ டம்ளரோ எது எடுத்துக்கிறீங்களோ அதில் அரிசி வந்து அந்த களைஞ்சி உணத்தின அரிசி 5 பாகம் எடுத்துட்டிங்கன்னா 1 பாகம், அதாவது 1 மடங்கு உளுந்து. அதை நீங்கள் வறுத்துட்டும் போட்டுக்கலாம், பச்சையாகவும் போட்டுக்கலாம், உங்கள் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி தான். போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதை சளிச்சுக்கணும் கண்டிப்பாக. பொதுவாகவே எப்பயுமே சளிச்சு எடுத்துக்கிறது நல்லது. சளிச்சுக்கலாம். நம்ம உளுந்து சேர்த்து இதில் அரைச்சி வச்சிட்டோம். இதை நீங்கள் நார்மலாகவே அரைச்சி வச்சு எல்லாத்தையும் சளிச்சாச்சு. இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பெல்லாம் கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கோங்க. எள்ளு, நம்மளோட ஃபேவரைட் பொடி பண்ண பெருங்காயம், உப்பு போட்டாச்சு. மெயினாக கிருஷ்ணருக்கு பண்ணுறதுனால ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காரம் போடக்கூடாது, அதனால் நான் போடலை. நார்மல் டேஸில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வரமிளகா அப்படி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. வெண்ணெய் எல்லாம் கொஞ்சம் தாராளமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு இதெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஜலம் தெளித்து பிழிகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பிசைஞ்சாச்சு. அக்கண்ணா மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நம்ம போட்டு பிழிஞ்சுக்கணும். ஆயில் ஹீட் ஆனவுடனே இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு கரண்டியில் பிழிஞ்சு இப்படி போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாகவே பெருசாக பிழிஞ்சால் ஒரு 4 பிழிஞ்சாலே வேலை முடிஞ்சிடும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பிழிஞ்சுக்கலாம். அதாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சட்டு சட்டுன்னு வேலை முடியும். அவ்வளோதான். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.